குர்பானி என்ற அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. துல்ஹஜ்ஜுடைய பிறை 10, 11, 12 ஆகிய இந்த 3 நாட்கள்ல கொடுக்கக்கூடிய குர்பானி தான் குர்பானியுடைய அமலாக அல்லாஹ்விட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 3 நாள் இல்லாம வேற எந்த நாள்ல குர்பானி கொடுத்தாலும் அது குர்பானியுடைய அமலாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? மக்ரிபுடைய தொழுகை 3 ரக்காத்து தான் தொழுகணும், 4 ரக்காத்தாக தொழுக கூடாது. இது ஏன்னு தெரியுமா? அதே போல ஹஜ் அப்படின்னாவே அரஃபாவில் தங்குதல் என்பதாக நபியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அரஃபாவுக்கும் ஹஜ்ஜுக்கும் என்ன சம்பந்தம் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் அல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுமா? இது எல்லாமே என்னுடைய கட்டளை. இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னு சொன்னாலே அடிபணிந்து போதல் தான் என்பதையே இன்றைய காலகட்டத்துல நாம மறந்து போயிட்டோம். அடிபணிந்து போதலை விட்டு ரொம்ப தூரமாகிட்டோம். எல்லா விதமான அமல்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு ஹிக்மத், ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். ஆனா அந்த காரணம் எனக்கு தெரிஞ்சாதாங்க அந்த அமலை நான் பின்பற்றுவேன் என்பதுதான் இன்றைய காலத்துடைய மிக மோசமான ஒரு சிந்தனை. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்டுன்னு சொன்னா கண்டிப்பா நான் பின்பற்றுவேன். அது ஏன் எதுக்குன்ற காரணம் எனக்கு தெரியுதோ தெரியலையோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் பின்பற்றுவேன்.